வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டத்தில் 2 நாட்களாக விடாமல் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பயிர்கள் சேதமடைந்தன. இந்த நிலையில் அங்கு அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியையும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார் கள விவரங்களை வழங்கலாம். அதாவது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து விடாமல் பெய்த மழையால் பயிர்களில் சம்பா, தாளடி உள்ளிட்ட பயிர்கள் நடப்பட்ட 30 நாட்களே ஆன பயிர்கள் நீரில் மூழ்கியிருந்தன. இந்த நீரில் மூழ்கியிருந்த பயிர்களை உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் உக்கடை பகுதியில் மழையால் சேதமடைந்த பயிர்களையும் புதூர் பகுதியில் மழையால் இடிந்து விழுந்து சேதமடைந்த வீட்டையினையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன், வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் உக்கடை பகுதியில் வயலில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது விவசாயிகள் விவரங்களை கேட்டறிந்தனர். அப்போது தூர்வாரும் பணிகள் சரியான முறையில் நடைபெறாததால் இந்த தண்ணீர்கள் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் கூறினர். அதன் பிறகு உங்களுக்கு கோரிக்கை ஏற்கப்படும் என கூறினார். பின்பு அதிகாரிகளை கொண்டு உடனடியாக எந்தெந்த பகுதியில் பாதிப்பு இருக்கிறதோ அதுக்கான நிவாரண தொகை வழங்குவதற்கான ஏற்பாடுகள், பாதிப்புக்கு தகுந்த நிவாரணம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என அறிவித்தார். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.